பயப்படாத. ஒரு 2 வருஷம் ஆச்சு நடந்த சம்பவம். கணவன் ரட்சிக்கப்பட்டார். ஆனா இன்னைக்கு அவளை போல பாட அனுபவிக்கிற எத்தனையோ பேருக்கு அவள் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சாகாத, உயிரோட இரு, கர்த்தர் ஒரு நாள் உன்னை மாற்றுவார். இத்தனை பேரை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் அவளை அதற்குள்ளே நடத்தினார். அவள் நடந்து போனது எதுவும் விருதாவாய் அல்ல. நீ படுகிற பாடுகள் எதுவும் விருதாவாய் அல்ல. இதற்கு பின்னால் உன் ஒருத்தருடைய உபத்திரவத்துக்கு பின்னால் 1000 பேரை ரட்சிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீ பெறுகிற அனுபவத்துக்கு பின்னால் எத்தனையோ பேருடைய உயிர் இருக்குது, எத்தனையோ பேருடைய ஆத்மா பாதுகாக்கப்பட வேண்டி இருக்குது. பாருங்க, டாக்டர்ஸ் இவ்வளோ படிச்சு அவங்க எல்லாம் கத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு அந்த பாடியை அறுக்கும்போது சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எலி கிளிலாம் அறுக்க சொல்லுவாங்க, அங்கேயே வாமிட்டு வரும், அவங்களால முடியாது. ஆனால் அவ்வளோ பேரையும் டெஸ்ட் பண்ணி 5 வருஷம் படித்து போஸ்ட்மார்ட்டத்தெல்லாம் படித்து எல்லாம் படித்து இவ்வளோ கஷ்டம் எதுக்கு தெரியுமா? கொஞ்சம் பேரை காப்பாற்றுவதற்கு. இவ்வளோ கஷ்டத்தை நான் ஏன் அனுபவித்தேன்?